அண்ணாமலையாருக்கு அரோகரா. நிறைய அண்ணாமலையாருக்கு அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. இருந்தாலும் நமக்கு ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது, அண்ணாமலையாருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா முதல்ல அண்ணாமலையாருக்கு கிரிவலத்தில் இந்த ஆண்டு நான் கார்த்திகை தீபத்தில் பாடும்பொழுது கிரிவலத்தில் வேண்டிக்கிட்டேன். இந்த ஆண்டு 2026 பிறக்கும்போது ஜனவரிக்குள்ள ஏதாவது ஒரு பெரிய படத்துல நான் பாடணும், அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும், அந்த பாடலும் ஹிட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு கிரிவலம் முடிச்சு போய் படுத்தேன் ரூம்ல. கரெக்டா காலையில ஃபோன் வருது. அப்ப நான் ஃபோன் வரும்போது இந்த ஃபோன் ஜிவி சாருடைய ஃபோனா இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி சாருடைய ஃபோனு. எங்க இருக்கிறீங்கன்னாரு. இந்த மாதிரி அண்ணாமலை கோயிலில் சார், இன்னைக்கு கார்த்திகை தீபம் கச்சேரி, சரி முடிச்சுட்டு நாளைக்கு வாங்க பாடணும் அப்படின்னாரு. சார் பராசக்தியான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னாரு. அது நினைச்சதை எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, நீங்க நினைச்சாலும் இங்க முக்தி கிடைக்கும் அண்ணாமலையார்னு. அதே மாதிரியே உண்மையிலேயே இது எனக்கு நடந்தது. நீங்க உங்களுக்கும் தெரியும், இப்போ பராசக்தியில பாடி 2 பாட்டு அதில் ஆடியோ லான்ச்லையும் பாடியிருந்தேன். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த ஆண்டுல ஏதாவது ஒரு விருது வாங்கணும்னு நான் நினைச்சேன் மனசுக்குள்ள. ஆனா தமிழக அரசனுடைய சிறந்த பின்னணி பாடகர் விருது வாங்கணும்னு நான் நினைக்கல. நார்மலா நம்ம ஒரு மெலடி சிங்கர், ஒரு கர்நாடிக் சிங்கருங்கிறது அதை கண்டிப்பா ஒரு மெலடி சாங்க்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நல்லா பாடிட்டா. ஆனா நம்மள மாதிரி ஃபோக் சாங்குக்கு ஒரு பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அப்படிங்கிறது அது அமையுமாங்கிறது தெரியாது. அது இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதுல ஒரு குப்பை கதை, அதாவது நிறைய படம் பார்த்து குப்பை மாதிரி இருக்கும்பாங்களே, அந்த மாதிரி இல்லை. இது படமே துப்புரவு பணியாளர்களுடைய ஒரு ஸ்வீப்பருடைய கதை தான். இது நான் முத்துக்குமார் சார் அவர்கள் எழுதின இந்த பாடல். நான் அப்ப நினைச்சேன் இந்த பாட்டே பாசிட்டிவா இருக்க, வா மச்சி வாடா மச்சி மாமன் டைம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. அந்த டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ன உடனேவே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. இந்த பாடல் கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட் ஆகலாம் அப்படின்னு மனசுல நினைச்சேன். அதே மாதிரி 2016க்கான இந்த படத்துல வந்த பாட்டை தமிழக அரசு சிறந்த பின்னணி பாடகர் விருது கொடுத்ததுனால, சரி இந்த விருது எடுத்து போயிட்டு நம்ம அண்ணாமலையார்ட்ட கிரிவலம் வரும்போது வேண்டிக்கிட்டோம் இல்லையா, வருஷம் கார்த்திகை தீபத்தில் பாடுறதுக்கும் அதே மாதிரி இந்த விருது கிடைச்சதுக்கும் படத்தில் பாடினதுக்கும் அண்ணாமலையாருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு போகணுன்ட்டு வந்தேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விருது கிடைச்சதுக்கு தமிழக அரசுக்கும் ஜூரி மெம்பருக்கும் அதே மாதிரி துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.